உலகெங்கும் பரவி கிடக்கும் ஆன்மீக அன்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஸ்ரீ குரு பகவான் யூடியூப் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று காண இருப்பது குருவை பற்றி. பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி. வைகாசி 18ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி கிரக பெயர்ச்சி. அப்போ வாக்கிய கணிதப்படி 12, திருக்கணிதப்படி 18, வைகாசி 18 குரு பெயர்ச்சி கொள்கிறார். ஆகையால் நம் குரு பகவான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குருவை பற்றி சில தகவல்கள் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிரேஷ முனிவருக்கும் ஸ்ரத்தா தேவிக்கும் மகனாக பிறந்தவரே இந்த குரு பகவான். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 5 பேர். சரி, அதேபோல் குரு பகவான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேர் ஸ்ரத்தா தேவிக்கும் ஆங்கிரேஷ முனிவருக்கும் மகனாக பிறக்கிறார். அவர் கடுமையாக தவம் இருந்து சிவன் அருளை பெறுகிறார். சிவன் அருளை பெற்று நவக்கிரகங்களில் ஒன்றான குருவாக மாறுகிறார். இவர் பிரகஸ்பதி. சத்தா தேவிக்கும் ஆங்கிரேஷ முனிவருக்கும் பிறகும்போது இவர் பிரகஸ்பதியாக பெயர் பெறுகிறார். ஆனால் சிவன் அருள் பெற்று இவர் குருவாக நவக்கிரகங்களில் ஒன்றான குருவாக மாறுகிறார். அப்போ இந்த குருவோட காரகத்துவம், அதாவது இந்த குருவோட காரகத்துவம் என்னவென்றால், ஞானம், அறிவு, குழந்தை, செல்வம், கல்வி, நீதி, நேர்மை, உண்மை, இவைகளுக்கெல்லாம் குரு காரணகர்த்தாக ஆகிறார். இவைகள் மட்டுமல்லாமல் திருமண பாக்கியத்திற்கும் குருவே காரணகர்த்தாக விளங்குகிறார். அதாவது கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு, எந்த செயல் செய்தாலும் நமக்கு குரு பலன் வந்துருச்சா, குரு அருள் இருக்கா அப்படின்னு ஜோதிடர், நல்ல ஜோதிடர் அணுகிதான் அதுக்கப்புறம் அதுக்குண்டான வேலையை அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. சரி உறவுகளே, இதுபோல் குருவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதேபோல் குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்கு என்னென்னவாக அவர் விளங்குகிறார், சுபத்துவமாக எப்படி விளங்குகிறார் என்று நாம் விரிவாக பார்க்க இருக்க போகிறோம். ஆகையால் நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.